ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். இப்போ தான் ரீசெண்டாக எல்லாரும் ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்துட்டு எங்களுக்கு வந்து இந்த நம்பரை சொன்னீங்க, நாங்கள் எழுதணும், ஆனால் எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது கர்மா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுட்றீங்களே அப்படின்னு கூட தோணும் சில பேருக்கு. அப்படி கிடையாது. ஒரு சில நம்பர்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு வேகமாக வந்து இயங்குது அவங்களோட ஜாதக பிரகாரம், ஒரு சில பேருக்கு லேட் ஆகுது. அப்போதான் ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரேகா தி டாரட் குயின். பொதுவா யார் யாருக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய லிஸ்டே நம்ம போடுவோம். அந்த லிஸ்ட்ல பொதுவா பல பேர் எழுதக்கூடிய முதல் விஷயம் பணம். பண வரவு தடங்கள் இல்லாம இருக்கணும், ஒரு ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் மணி இருக்கணும். ஒரு பெரிய பணம் வர வேண்டியது இருக்கு, ஆனா தடங்கள் ஆயிட்டே இருக்கு. இது பற்றியான கேள்விகள் பல பேருக்கு இருக்கும். பண வரவுக்கான பிரத்யேகமான எபிசோட் தான் இது. ஸோ அதை பத்தின கேள்விகள் நிறைய இருக்கு, அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதற்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ரேகா மேம். உங்களோட நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். நற்பவி யோகிராம் சுரத்குமார். எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப சிறப்பாக இருக்கேன், தேங்க்யூ. ஓகே மேம். பண வரவுக்கான நம்பர், அதற்கான ஒரு பிரத்யேகமான ஏஞ்சல் நம்பர் இருக்குன்னு சொன்னோன்னா நம்ம நிகழ்ச்சியை ரெகுலராக பார்த்துட்டு இருக்க ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 19751 இந்த நம்பரை பற்றி பல பேருக்கு தெரியும். இந்த நம்பர் யூஸ் பண்ணி வெற்றி அடைஞ்சவங்க பல பேர் இருக்காங்க. இதை தாண்டி வேற ஏதாவது நம்பர் இருக்கா, அதை பற்றி சொல்லுங்க. ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். இப்போ தான் ரீசெண்டாக எல்லாரும் ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்துட்டு அது வந்து நியூமராலஜி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். வாழ்க்கையில் எண்கள் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 0 1 2 3 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது என்னடா 0ல ஸ்டார்ட் பண்ணேன் நான் என்னோட வாழ்க்கையை அப்படின்னு தான் சொல்லுவாங்க எப்பவுமே இல்லையா? யாருமே வந்துட்டு நம்பர் 1 வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்ல மாட்டாங்க. நான் 0ல ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் இப்போ நான் என்னோட வாழ்க்கையில் நம்பர் 1 பொசிஷனில் நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 0க்கும் 1க்கும் பார்த்தா இடைவெளி வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம சொல்லும் போது கம்மியாக இருக்கும், ஆனால் அது உங்களோட வாழ்க்கையோட நீங்கள் சேர்த்து பாருங்க, எங்கே இருந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் எங்கே முடித்தோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த 0க்கும் 1க்கான டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாகவே தான் இருக்குது. அப்போது இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது எல்லா நம்பரும் ஏஞ்சல் நம்பர்ஸ் ஆகிடுறது கிடையாது இல்லையா? சில குறிப்பிட்ட நம்பர்ஸ் எல்லாருக்கும் ஒர்க் ஆகும், ஜென்ரலாக ஒர்க் ஆகும், இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தவங்களுக்கும் அவங்களோட அஸ்ட்ராலஜி பிரகாரம் அவங்களுக்கு வந்து சில நம்பர்ஸ் வந்து லக்கி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்பரை நீ அடிக்கடி பயன்படுத்திட்டே இரு, உங்களோட லைஃப்ல வந்து சக்ஸஸ் கிடைக்கும். அது எப்படி வந்து அந்த நம்பர்ஸை வந்து டிசைட் பண்ணுறாங்க? உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட பிளேஸ் ஆஃப் பர்த், இதெல்லாம் வச்சு தான் வந்துட்டு அந்த நம்பர்ஸை வந்து நம்ம டிசைட் பண்ணுறோம். அது மட்டுமா, உங்களோட ஸ்டார்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து உங்களோட ஸ்டாருக்கு ஏற்ற மாதிரியான நட்சத்திரம், கரணம் இதெல்லாம் வச்சு வந்துட்டு நம்பர்ஸை சொல்கிறாங்க. ஆனால் எல்லாரும் வந்து கேட்குற மாதிரி, நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு பணம் வரணும், இதுக்காக நான் வந்து ஒரு டைமும் இதே நம்பரை பயன்படுத்த முடியாது, ஒரு ஜென்ரலா ஒரு நம்பர் சொல்லுங்க, எப்பவும் நாங்க எல்லாரும் பயன்படுத்துற மாதிரி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரியான நம்பர்ஸ் வந்து பயன்படுத்தும் போது வந்து அந்த ஏஞ்சல் நம்பர் ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஒருத்தங்களுக்கு டாரட் ரீடிங் பார்த்து அவங்களுக்கு என்ன மாதிரியான பதில்கள் வந்திருக்கோ அதற்கு தகுந்த மாதிரியான ரெமிடிஸ், அதாவது தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி தரும்போது அதை அவங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. அதை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா அவங்க வாழ்க்கையில மாற்றம் வரத அவங்களால உணர முடியுது. நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அந்த ஃபீட்பேக்ஸ். இதோ உங்களுக்காக. மேம் வணக்கம். உங்க கிட்ட டாரட் பார்த்ததுக்கு அப்புறம் நான் நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னதை ஃபாலோ பண்ண நல்ல பெனிஃபிட்டா இருக்கு. என் மனசளவில் நிறைய ஒரு கான்ஃபிடென்ட் லெவல், ஒரு தெளிவு, ஒரு பக்குவம், ஒரு நிதானம். நான் ரொம்ப ஸ்ரத்தையா தீவிரமா கிரியா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாலே இடையில வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் அப்படியே என்னோட லோ மூடு, ஒரு ஸ்ட்ரெஸ், அதனால அப்படியே அந்த கன்சிஸ்டன்சி போச்சு. அப்புறம் உங்ககிட்ட டாரட் பார்த்ததுக்கப்புறம் அது திரும்பவும் தீவிரமாகவும் தீர்க்கமாகவும் ரொம்ப ஆத்மார்த்தமாகவும் எனக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ முதல்ல அதுக்கு உங்களுக்கு நான் நன்றியே சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு மிகப்பெரிய தூண்டுகோல் நீங்கள் என்னதான் குருவோட அருள் இருந்தாலும் அதில் சற்றே ஒரு சிறு குறுகிய நாள் விலகி இருந்த டைமில் எனக்கு அது திரும்பவும் இது நீ இல்லை, ஆக்சுவலி நீ இதுதான் அப்படின்னு எனக்கு ஒரு உந்துகோலாக எனக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு காரணியாக இருந்தீங்க. அந்த வகையில் உங்களுக்கு முதல் நன்றியை சமர்ப்பிச்சுக்கிறேன் மேம். அண்ட் இந்த கிளென்சிங்கான அந்த இது சொல்லியிருந்தீங்க. ஸோ கொஞ்சம் ஃபினான்ஷியல் இதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அது பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக அதுவும் ஃபாலோ பண்ணுவேன் மேம். ரொம்ப நன்றி.
எல்லாருக்கும் பயன்படக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லும் போதே பார்த்துட்டு இருக்கவங்க பல பேருக்கு டக்குன்னு தோணக்கூடிய நம்பர் என்ன இருக்குன்னா 19751. இந்த நம்பர் தான் தோணும். இந்த நம்பர் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம், நமக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு ஒரு சில நினைச்சாலும் இந்த நம்பர் யூஸ் பண்ண மேம், இருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான பணம் தேவைப்படுது, இன்னும் தேவைகள் அதிகமா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு வேற நம்பர் நீங்க சொல்ல முடியுமா? நிச்சயமா 19751 பத்தி பேசியாச்சு. இதை பத்தி நான் நிறைய ஃபீட்பேக்ஸ் நம்மளோட யூடியூப் சேனல்ல நிறைய ஏற்கனவே ஆடும் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் அவங்களோட யூடியூப் சேனல்ஸ்லயுமே வந்து இந்த நம்பரை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வீடியோஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப வைரல் ஆயிருக்கு. வைரல் ஆகிறது மட்டும் இல்லை, சக்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த நம்பரை எழுதி நான் வந்து என்னோட வாழ்க்கையில வர வேண்டிய பணம் எனக்கு வந்துருச்சு, நான் நினைச்ச விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து நான் நிறைய ட்ரை பண்ணேன், நான் எழுதிட்டே தான் இருந்தேன், எனக்கு நடக்கல அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அவங்களுக்கு நடக்கல அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஒரு சில பேருக்கு உடனே நடந்துரும், ஒரு சில பேருக்கு லேட்டா நடக்கும். அது வந்து அவங்களோட கர்மா, அவங்களோட கார்மிக் எனர்ஜி. சரி, அது ஒரு ரீசனா சொல்லிடுறீங்க, எங்களுக்கு வந்து இந்த நம்பரை சொன்னீங்க, நாங்க எழுதணும், ஆனா எனக்கு நடக்கல அப்படின்னு சொல்லும் போது கர்மா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுடுறீங்களே அப்படின்னு கூட தோணும் சில பேருக்கு. அப்படி கிடையாது. ஒரு சில நம்பர்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு வேகமா வந்து இயங்குது அவங்களோட ஜாதக பிரகாரம், ஒரு சில பேருக்கு லேட் ஆகுது. அப்போதான் இந்த மாதிரியான அடிஷ்னலான சில ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். கிளைண்ட்ஸுக்கும் கொடுத்துருக்கேன். அது வந்து 2 நம்பருமே சில பேர் சில சமயங்கள்ல 2 நம்பரையும் எழுதுவாங்க, இல்ல ஒரு நம்பரை எழுதும் போதே வந்து அவங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிடுது. ஸ்பெஷலான அந்த ஏஞ்சல் நம்பர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல வெற்றி அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. அந்த ஒரு ஏஞ்சல் நம்பர் 1996211147. சரி, இந்த ஏஞ்சல் நம்பரை எப்படி பயன்படுத்தலாம்னா, கிரீன் கலர் பென் எடுத்துக்கோங்க. உங்களோட லெஃப்ட் ஹேண்ட்ல உங்களோட ரிஸ்ட்ல, அதாவது இந்த இடத்துல இந்த நம்பரை பயன்படுத்த ஆரம்பிங்க. வேற ஏதாவது ஏஞ்சல் நம்பர்ஸோட சேர்த்தும் இந்த நான் எழுதலாமா, அதாவது 19751 சேர்த்து இந்த 1996211147 நான் எழுதலாமான்னா தாராளமாக எழுதலாம். கையில மட்டும்தான் எழுதணுமா, இல்ல நோட்ல ஏதாவது எழுதலாமான்னா எழுதுங்க. சாண்ட் பண்ணுங்க. எவ்வளவு டைம்ஸ் சாண்ட் பண்ணலாம்? 54 டைம்ஸ் சாண்ட் பண்ணுங்க. நோட்ல எழுதுறீங்கனாலும் 54 டைம் நீங்க வந்து டெய்லியும் இதை எழுதிட்டே வாங்க. எப்பவும் சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் சக்சஸ் பண்ணுங்க. அந்த சக்சஸை வச்சு அடுத்த சக்சஸை நோக்கி நீங்க எடுத்துட்டே இருக்கலாம். உங்களோட முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி அடையும். ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர் எழுதுறதுனால கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னன்னு நீங்க சொல்லிட்டீங்க. இதை நான் ரெகுலரா ஃபாலோ பண்றேன். ஃபாலோ பண்ணதுனால எனக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைச்சிருக்கு, நல்ல ஒரு பண வரவு வந்திருக்கு. இதை நான் எவ்வளவு காலகட்டம் வரைக்கும் பண்ணலாம், எவ்வளவு நாட்கள் பண்ணலாம், இல்லைன்னா கண்டினியூஸா லைஃப் லாங் ஃபாலோ பண்ணலாமா? மன நிம்மதி, ஆரோக்கியம் இதெல்லாம் வேணும், பணம் நிக்காம உங்களுக்கு வந்துட்டே இருக்கணும் தானே எல்லாரும் ஆசைப்படுறீங்க. அப்போ டெய்லியும் எழுதலாமே. நம்ம உடலுக்கு, அதாவது பிசிக்கல் பாடிக்கு சாப்பாடு அப்படிங்கிறது ஒன்று தேவை, தண்ணீர் நிறைய குடிக்கணும். அந்த மாதிரி இந்த ஏஞ்சல் நம்பரையும் உங்களோட வாழ்க்கையில ஒன்றாக நீங்க எப்போ நீங்க ஏத்துக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நம்பர்ஸ் உங்களுக்கான பலன்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதை லைஃப் லாங் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம வெற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க. இந்த நம்பர் எழுதுறதுனால இங்க கிடைக்கக்கூடிய வெற்றியை நாங்கள் முன்கூட்டியே கமெண்ட்ல எழுதுறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட எழுதுறோம் மேம். மிக்க நன்றி. ஸோ பண வரவுக்கான ஏஞ்சல் நம்பர் இன்னைக்கு எங்களுக்காக ரிவீல் பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். மிக்க மகிழ்ச்சி. வெற்றி உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. நான் உங்கள் ரேகா, த டாரட் குயின். நன்றி மேம். ஸோ இன்னைக்கு எபிசோட் மூலியமா பண வரவுக்கான பல விஷயங்கள் நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஏஞ்சல் நம்பரை நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் மேமோட அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க. ஸோ கீழே ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை கேட்டு பெற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.